ஹலோ டீச்சர்ஸ், நம்ம இப்போ பிஜிடிஆர்பி மேக்ஸில் யூனிட் 7 டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அதனுடைய நோட்ஸ் தான் பார்க்குறோம். சரிங்களா? இந்த நோட்ஸ் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வேணும்னா கிழக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படின்னு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் டீம் வந்து கான்டாக்ட் பண்ணுவாங்க. என்ன ஃபீஸ்ன்னு டீட்டெயில் சொல்லுவாங்க. உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக பிடிஎஃபில் வாங்கிக்கிங்க. சரிங்களா? ஹேண்ட் ரைட்டிங் இப்படி தான். நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் இப்படி தான் இருக்கும். பார்த்துங்க. லெக்ரான்ச் ஈக்குவேஷன்ஸ். சரிங்களா? அது கொடுத்துருப்பாங்க. அதனுடைய டீட்டெயிலு, அதனுடைய சம்ஸ்லாம் இருக்குது. அதே மாதிரி அதில் நிறைய சம்ஸ். சரிங்களா? அப்புறம் இப்போ நான் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன். அது கம்ப்ளீட் சொல்யூஷன் என்ன, சிங்குலர் சொல்யூஷன் என்ன, ஜென்ரல் சொல்யூஷன் என்ன, சரிங்களா? அதனோட டைப்ஸ்லாம் என்ன, சரிங்களா? ஒவ்வொரு டைப்ஸாக கொடுத்துருக்கோம். அதையும் பாருங்கள். சரிங்களா? சம்ஸ் கொஞ்சம் நல்லா நிறைய இருக்கும். விருப்பமாக இருந்தால் வாங்கிக்கோங்க. சரிங்களா? செகண்ட் ஆர்டர் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட் ஜென்ரல் ஃபார்ம். இது அதனுடைய ஆக்சிலரி ஈக்குவேஷன், அதனுடைய கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன். கேஸ் ஒன் வந்து ரூட்ஸ் வந்து ரியல் அண்ட் டிஸ்டிங்க்டாக இருந்தால் என்ன, ரூட்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்தால் என்ன, ரூட்ஸ் வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தால் என்ன. சரிங்களா? அதோட ஜென்ரல் சொல்யூஷன் y = CF கேரக்டரிஸ்டிக் ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டெக்ரல். சரிங்களா? அதனுடைய சம்ஸ்லாம் இருக்குது. ஒவ்வொரு மாடலுக்கும் ஒவ்வொரு சம்மு. டைப் 1 பாருங்கள். இப்போ பர்டிகுலர் இன்டெக்ரலில் இப்போ ஆல்ஃபா இருந்தால் d = ஆல்ஃபான்னு அப்ளை பண்ணணும். f of alpha not equal to 0 வந்தால் ஈக்குவல் டு 0 வந்தால் ஒரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். f' 0 வந்தால் 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அதனுடைய பர்டிகுலர் இன்டெக்ரலுடைய சம்ஸு. ஓகேங்களா? அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா sin x cos x வந்துச்சுன்னா டினாமினேட்டர் 0 வந்துச்சுன்னா என்ன ஃபார்முலா? sin axனா cos 2a cos ax, cos axனா sin axன்னு வரும். சம்ம அதனுடைய பர்டிகுலர் இன்டெக்ரல். சரிங்களா? அப்புறம் எக்ஸ்ன்னு வந்தால் என்ன, இது ஒரு மெத்தேடு. அதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். கிளியராக்ஸ் ஃபார்ம்னா என்ன, அதை பேஸ் பண்ணி சம்ஸ். ஓகேங்களா? சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா இனிஷியல் வேல்யூ ப்ராப்ளம் ஃபார் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். அதை பேஸ் பண்ணி ஒரு 2-3 சம்மு. சரிங்களா? அப்புறம் எக்ஸிஸ்டன்ஸ் தியரம், அதனுடைய தியரம்லாம் கொடுத்துருக்கோம். அப்புறம் அதை பேஸ் பண்ணி இருக்கிற தியரம், யூனிக்னஸ் தியரம், லீனியர் இண்டிபெண்டன்ட் சொல்யூஷன், லீனியர் டிபெண்டன்ட் சொல்யூஷன், லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ட். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி இது ரான்ஸ்கின். அப்புறம் அதை பேஸ் பண்ணி சம்ஸ் வரிசையாக. சரிங்களா? ரான்ஸ்கின்னா என்ன, அதனுடைய தியரம், லீனியர் இண்டிபெண்டன்ட் என்ன, லீனியர் டிபெண்டன்ட் என்ன, எப்படி வரும், அதெல்லாம் கொடுத்துருக்கேன். பாருங்கள். அதை பேஸ் பண்ணி இருக்கிற தியரம்ஸு, ரான்ஸ்கின்னுடைய 3 ஃபங்க்ஷன் கொடுத்தாங்க ரான்ஸ்கின்னு. சரிங்களா? அதை பேஸ் பண்ணி. சரிங்களா? லீனியர் ஈக்குவேஷன் வித் ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட். ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட். இதில் இருந்தெல்லாம் சம்ஸ் கேட்குறாங்க. இதில் இர்ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் என்ன, ரெகுலர் சிங்குலர் பாயிண்ட் என்ன, அதனுடைய டெஃபினேஷன் கொடுத்துருக்கோம். அப்புறம் லெஜெண்டர் பாலினாமியல், இதான் இம்பார்ட்டன்ட் ஸ்டேட்மெண்ட்டு. அதை பேஸ் பண்ணி ஃபார்முலாஸ், இதெல்லாம் ஃபார்முலாஸ் நிறைய கேட்குறாங்க இதெல்லாம். சரிங்களா? இந்த ஃபார்முலா ரோட்ரிகஸ் ஃபார்முலா, லெஜெண்டர் பாலினாமியல் ஆர்டர் 1, அதெல்லாம் எப்படி வந்துச்சு ஸ்டெப்ஸோடு இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு தேவைன்னா இந்த கீழே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நோட்ஸ் பிடிஎஃப் ஃபார்மெட்டில் வாங்கிக்கோங்க. அதனுடைய இது. ஓகேங்களா? அடுத்தது ரெக்கரன்ஸ் ரிலேஷன்ஸ் நிறைய இருக்கும், நல்லா இருக்கும் நோட்ஸு. சரிங்களா? ஹெர்மிட்ஸ் பாலினாமியல் அந்த அதனுடைய பேஸ் பண்ணி இருக்கிற சம்ஸு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த டாபிக் பெசல்ஸ் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி வர இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு எல்லாமே வரும். சரிங்களா? ரெக்கரன்ஸ் ரிலேஷன் அதுக்கு. அப்புறம் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது dy/dx + by = q அந்த ஃபார்மேட்டு, அதனுடைய பேஸ் பண்ணி சம்ஸு. அப்புறம் பெர்னோலிஸ் ஃபார்முலா, பெர்னோலிஸ் ஈக்குவேஷன், இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். அது எப்படி வந்துச்சு, அதை பேஸ் பண்ணி சம்ஸு. சரிங்களா? அப்புறம் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஆயிலர் டைப், கோசி ஆயிலர் டைப்பு. இந்த மாதிரி x² d² ax dy/dx + by = 0 அந்த மாதிரி இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அதை பேஸ் பண்ணி ஒரு சம்ஸ். சரிங்களா? ஆக்சிலரி ஈக்குவேஷன் காமன் CF, அப்புறம் பர்டிகுலர் இன்டெக்ரல். அப்புறம் அதே மாதிரி இன்னொரு சம். அதில் இந்த மாதிரி சம்ஸ்லாம் வந்துச்சுன்னா என்ன, ஏதாவது ஒன்று கேட்பாங்க, CF கேட்பாங்க, இல்லைன்னா PI கேட்பாங்க. சரிங்களா? சிம்பிளாக தான் கேட்பாங்க, கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கணக்கு கேட்பாங்க, அவ்வளோதான். சிம்பிளாக யோசிக்கிற மாதிரி. அது இந்த சம் எக்ஸாம்பிள் 3 இது ஈஸி தான். பாருங்கள், எக்ஸாம்பிள் 4 சம் கொடுத்துருக்கேன். அடுத்தது ஆர்டர் டிகிரி, ஆர்டர் எப்படி கண்டுபிடிக்கிறது, டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறது, அதில் பேஸ் பண்ணி சம்ஸு. அப்புறம் ஃபார்மேஷன் ஆஃப் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், ஆன்சருக்கு ஜென்ரல் சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது, அதில் ஒரு பேஸ் பண்ணி சம்ஸு.
அப்புறம் சொல்யூஷன் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். சரிங்களா? அப்புறம் ஹோமோஜினியஸ் ஈக்குவேஷன்ஸ் அதை பேஸ் பண்ணி சம்ஸு. சரிங்களா? அப்புறம் லீனியர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் சொல்யூஷனோட ஷார்ட்பிட் மெத்தட், இது ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் கொடுத்துருக்காங்க சிலபஸில். அதை பேஸ் பண்ணி ஒரு 4-5 சம்ஸ் இருக்குது பார்த்துங்க. அப்புறம் எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், இதுவும் நம்ம சிலபஸில் இருக்கிறது தான், இதையும் பார்த்துங்க. அப்புறம் அதை பேஸ் பண்ணி ஃபார்முலா, சம்ஸு, எக்ஸாக்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி சம்ஸு. சரிங்களா? அதனால் அப்புறம் அதனோட ரூல்ஸ்லாம் என்ன அதெல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் டிஆர்பியில் கேட்டது, இந்த ஸ்டெப்லாம் டிஆர்பியில் கேட்டது. சரிங்களா? படிச்சுங்க நல்லா. அப்புறம் கிளையராட்ஸ் ஈக்குவேஷன் ஆஃப் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், அதை பேஸ் பண்ணி சம்ஸ், இதெல்லாம் டிஆர்பியில் இதெல்லாம் சம்ஸ் கேட்டிருக்காங்க. 1-2 சம்ஸ் கேட்டிருக்காங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன். சரிங்களா? இது இம்பார்ட்டன்ட். இது வந்து ஜென்ரல் ஃபார்மு. கிரேட்டர் தென் 0 வந்தால் ஹைப்பர்போலா, லெஸ் தென் 0 வந்தால் எலிப்ஸ், ஈக்குவல் 0 வந்தால் பேரபோலா. இதெல்லாம் பாருங்கள் ஸ்டெப்பு எப்படி இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. இதை நம்ம யூடியூப்பில் வீடியோவே போட்டிருக்கேன். சரிங்களா? இந்த சம்லாம் நடத்தி போட்டிருக்கேன். கிளாஸ் வேறு ஈக்குவேஷன் இந்த சம் நடத்தி கிளாஸ் எடுத்து போட்டிருக்கேன். எது ஏ, எது பி, எது சின்னு போட்டு B² - 4AC என்ன கண்டுபிடிச்சி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் சம்ஸ், இது நிறைய சம்ஸ் கொடுத்துருக்கேன். சரிங்களா? எல்லாமே இம்பார்ட்டன்ட் சம், 11 சம். ஓகேங்களா? கிளாசிஃபிகேஷன் ஆஃப் செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனில் 11 சம் கொடுத்துருக்கேன். படிச்சுங்க நல்லா. சரிங்களா? அடுத்தது 1 டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் என்ன, அப்புறம் அதனோட நோட்டு, அப்புறம் ஜென்ரல் சொல்யூஷன் ஆஃப் வேவ் ஈக்குவேஷன், அப்புறம் வேவ் ஈக்குவேஷன்ஸ்னுடைய இது என்ன ஃபார்ம், ஹைப்பர்போலிக் ஃபார்மா என்னது, 2 டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன் அது கொடுத்துருக்கேன். ஹீட் ஈக்குவேஷன். சரிங்களா? 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன். அப்புறம் பொட்டன்ஷியல் ஈக்குவேஷன், அதாவது லாப்லாஸ் ஈக்குவேஷன் அது இருக்குது. டெரிவேஷன் ஆஃப் டெலிகிராஃப் ஈக்குவேஷன். அப்புறம் 1 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷனுடைய இது லீப்சிட்ஸ் கண்டிஷன். சரிங்களா? அது ஒரு ஹெட்டிங்கில் கொடுத்துருவாங்க. எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் யூனிக்னஸ் தியரம், அதெல்லாம் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அப்புறம் அந்த சம்ஸ் கொஞ்சம், அதாவது தேர்ட் ஆர்டராக இருந்துச்சுன்னா என்ன கொஞ்சம் விரிவாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? செகண்ட் ஆர்டர் வரைக்கும் மேலே பார்த்தோம். தேர்ட் ஆர்டர் ரூட்ஸ் ஆர் டிஸ்டிங்காக இருந்தால் தேர்ட் ஆர்டரில் சம்ஸு, ஹையர் ஆர்டர்னு கொடுத்துருவாங்களே அதனால் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம்ஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்கோம். அப்புறம் பாருங்கள் 2 டைமென்ஷனல் வேவ் ஈக்குவேஷன், 2 டைமென்ஷனல் ஹீட் ஈக்குவேஷன், 2 டைமென்ஷனல் லாப்லாஸ் ஈக்குவேஷன். ஓகேங்களா? எல்லாமே கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஜெனரல் சொல்யூஷன் ஆஃப் ஹையர் ஆர்டர் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இது இருக்குது. சம்ஸ் பர்டிகுலர் இன்டர்வல் கண்டுபிடிக்கிறது, அதை பேஸ் பண்ணி சம்ஸ். சரிங்களா? எல்லாமே ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? பார்ஷியல் டெரிவேட்டிவ்ல கொடுத்தாங்கன்னா எப்படி அது. சரிங்களா? இதில் சம்ஸு. அப்புறம் மெத்தட் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் வேரியபிள், லாஸ்ட் டாபிக் இதுதான். சரி, அதை பேஸ் பண்ணி ஹீட் ஈக்குவேஷன், வேவ் ஈக்குவேஷன், லாப்லாஸ் ஈக்குவேஷன் எல்லாமே கொடுத்துருக்கோம். சரிங்களா? பாருங்கள். உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்கள் டீம் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. நோட்ஸ் வாங்கிக்கோங்க. ரொம்ப பக்கம் நெருங்கிடுச்சு எக்ஸாமு. நோட்ஸ் வாங்கி பயன்படுத்துங்க. நல்லா இது யூஸ் ஆகும், லைஃப் லாங் இதை வச்சுக்கலாம் நீங்கள். சரிங்களா? யூஸ் ஆகும், வாங்கி வச்சிங்க, நல்லா படிங்க. சரிங்களா? இது எல்லாமே 1000 MCQ இருக்குது. 10 யூனிட்ஸும் நோட்ஸ் இருக்குது, என்ன வாங்கிக்கோங்க. 1000 MCQ இருக்குது, அது வேணாலையும் வாங்கிக்கோங்க. சரிங்களா? எது வேணாலும் நோட்ஸ் வேணுன்னா நோட்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள், MCQ வேணுன்னா MCQன்னு டைப் பண்ணுங்கள். எங்கள் டீம் வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஓகே டீச்சர்ஸ், நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட்.